இந்த கொத்தமல்லிங்கிறது 2 முக்கியமான ரகம் இருக்கும். ஒன்று வந்து ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குங்க, அதோட விதைகள். 2ஆவது வந்து சக்காட்டா அப்படின்னு ஒரு விதை இருக்குது. இந்த 2 விதை தான் ரொம்ப நல்லது. இது 2லேயும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதுலேயே நிறைய ரகம் இருக்குங்க. இப்போ சக்காட்டாலெல்லாம் குஷ்புன்னு ஒரு ரகம் இருக்குது. அதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, உயரம் கம்மி, அடி தண்டு பெருத்திருக்கும், நிறைய கிளைகளோடு இருக்கும், பச்சையாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். அதுலேயே 2-3 ரகம் இருக்குது. உயரம் கம்மியாக இருக்கிறது, உயரம் கூட இருக்கிறது. இப்போ ஈஸ்ட் வெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக கடைகளில் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து கொடுக்குறப்ப நீளமாக இருக்கும்ல, அதெல்லாம் ஈஸ்ட் வெஸ்ட்டு. ரொம்ப குறுகிய நாள், 45 நாளில் நம்ம இந்த பயிரை எடுத்துட முடியும். சரிங்களா? இந்த பயிரை பண்ணுறதுக்கு மண்ணை மட்டும் நல்லா தயாரிக்கணும். ஏன்னா அதோட வேர் இவ்வளோ நீளம் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்களா கடையில் வாங்குறப்ப இவ்வளோ நீளம் இருக்கும். அப்போ இவ்வளோ நீர் இருக்கும்னா சல்லி வேர் இவ்வளோ நீளம் இருக்கும். அப்போ 15 சென்டிமீட்டருக்குள்ள மண்ணை லூஸ் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நிலம்னா நீங்கள் வந்து உழவு ஓட்டி லூஸ் பண்ணிடுவீங்க, 5 கொத்து கலப்பை போட்டு 9 போட்டு பண்ணிடுவீங்க. இப்போ ஊடு பயிராக பண்ணும்போது எப்படி பண்ணுறது? இப்போ பவர் டில்லர் பண்ணுறீங்களோ, பவர் வீடர் போடுறீங்களோ, 2 தடவை போடணும். 2 தடவை போடணும். போட்டு ரொம்பவும் ஆழமாக பண்ணி வேர்களை வெட்டி, ஏற்கனவே இருக்க தென்னந்தோப்புனா தென்னந்தோப்போட வேரை வெட்டி, தென்னை பயிரோட வேரை வெட்டி விட்டுறக்கூடாது. அதையும் பார்த்துக்கணும். நடுவாக இருக்கிற இடத்துல இதை ஓட்டிக்கணும். ஓட்டிட்டு இப்போ இந்த விதைகளை குறைஞ்சபட்சம் அது நீங்கள் என்ன ரகம் வாங்குறீங்களோ, இப்போ குஷ்பு ரகம் வாங்குறீங்க, அது வந்து அடித்தண்டு பெருத்திருக்கும் அப்படின்னா இவ்வளோ பெருத்திருக்கு, இங்கே ஒரு செடி வைக்கிறீங்க, நடுவில் ஒரு சின்ன கேப் வேணும் அப்படிங்கிறப்ப 10 சென்டிமீட்டருக்கு ஒரு விதை அப்படிங்கிற மாதிரி நடலாம். பாத்தியில் நடலாம், மண்ணை பொறுத்து பாத்தியில் நடலாம், மேட்டு பாத்தியில். மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிற்கினா மேட்டு பாத்தி போடுங்க. இல்லை பாத்தி 10 அடி நீளம் 6 அடி அகலம் பாத்திக்குள்ளே போட்டுருங்க. என்ன வேணும் நமக்கு? அடி உரம் ரொம்ப முக்கியமாக வேணும். ஏன்னா அதில் என்னன்னா நிறைய கிளை வரணும், நிறைய இலை வரணும். அடி உரம் வந்து சாணம் போடணும். கோழி குப்பை இருந்தால் ரொம்ப நல்லது, அதையும் இதையும் கலந்துக்கலாம். அல்லது ஆட்டோட சாணத்தை தூளாக்கி வச்சுருந்தீங்கன்னா கலந்துக்கலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு இது கூட 1 லிட்டர் அல்லது 2 கிலோ அளவுள்ள ட்ரைகோடர்மா வீடியோவில் கலந்துக்கலாம். தூவி விட்டு உழுதுக்கலாம். பார் பிடிச்சு இதை நட்டு விட்டுறலாம். வளர்க்கும் போது முதல்ல 45 நாள் அப்படின்னாலும் 30 நாளைக்கு தான் நீங்கள் சத்துக்கள் கொடுக்க முடியும். முடிஞ்ச வரலும் ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு முறை தரையில் கொடுக்கலாம். அல்லது 7 நாளைக்கு ஒரு முறை 4 தடவை கொடுக்கலாம். 10 நாளைக்கு ஒரு முறை 3 தடவை கொடுக்கலாம். தரையில் கொடுக்குறது, தண்ணி பாய்ச்சிட்டு கொடுக்கறது. அதே மாதிரி தெளிக்கிறதுங்க. ஸ்ப்ரேயர் கட்டி பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் தெளிக்கிறீங்க. வேகமான வளர்ச்சி வரும், அதிகமான இலைகள் வரும். 7 நாளில் முளைப்பு வந்து தெரிஞ்சிடும். 6வது நாள் 7வது நாள் முளைப்பு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் வளர்ப்பு தான். என்ன நோய் வரும்? பெருசாக எந்த நோய் வராதுங்க. நீங்கள் வந்து சூடோமோனாஸ் 2 தடவையாவது 10 லிட்டருக்கு 75 மில்லி கலந்துக்கலாம். அது கூட பஞ்சகாவியா கலந்து தெளிச்சுக்கிட்டிங்கனாலே இந்த நோய் இருக்காது, நல்ல வளர்ச்சி இருக்கும். 1 இது கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா, தரைவெளியில் நீங்கள் ஆரம்பத்திலே ட்ரைகோடர்மா விரிடி போட்டுட்டீங்க. ஒருவேளை நிறைய மழை வருது அப்படின்னு சொன்னால் ஒரு 15வது நாள் 20வது நாளில் ஒரு தடவை ட்ரைகோடர்மா விரிடி கொடுக்கும். இவ்வளோ தாங்க செலவே. 1 கிலோ 340 ரூபா சொல்லுவாங்க விதை. அதுக்கப்புறம் என்ன? நிலம் தயாரிப்பு. இப்போ நான் சொல்கிற இந்த மீனமிலம், பஞ்சகாவியா 2 தடவை 2 லிட்டர் சூடோமோனாஸ் வாங்க போகிறீங்க. இவ்வளோ தான். மற்றபடி வேறு எந்த தொல்லையும் இல்லைங்க. அதிகமாக தெளிச்சுக்கணும். வெயில் அதிகமாக இருக்குன்னா தண்ணி தெளிச்சுக்கணும். இதை ஸ்ப்ரேயரில் தெளிச்சுக்கணும், சாயந்தரமாக தெளிக்கணும். இதை மட்டும் செய்தாலே 45 நாளில் மிகச்சிறந்த பலன்கள் நீங்கள் பெற முடியும்.